அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகள் ஒன்றான கில்லி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி இன்று ஆறுவள்ளுவரிலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவன் கிஷோர் நாகராஜன். கில்லி என்பது கிட்டிப்புல் என்றும் அழைக்கப்படும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாடும் ஒரு மரத்தால் பாரம்பரிய விளையாட்டு. நீளமான தண்டை டாண்டா பயன்படுத்தி அதைவிட சிறிய ஒரு கில்லியை புல் தட்டி அதை தூக்கி அடித்து விளையாடுவதே இதன் அடிப்படையாகும். இது கிட்டத்தட்ட நவீன கிரிக்கெட் விளையாட்டு போன்றே வேகம், துல்லியம் மற்றும் குறிப்பாற்றல் ஆகிய திறன்களை பயன்படுத்துகிறது. கில்லி விளையாட்டு உடல் உழைப்பையும் குழு உணர்வையும் வளர்க்கிறது. கில்லியை டாண்டாவால் உயரமாக தட்டி அது தரையில் விழும் முன் ஓடி சென்று மீண்டும் அடிக்க தேவையான வேகமான அசைவுகள் இதில் அவசியம். தட்டி அடித்த கில்லி தரையில் விழும் இடத்தை கணிக்கும் ஆற்றல் எதிரணியினருக்கு தேவைப்படுகிறது. இந்த விளையாட்டு கைகள் மற்றும் கால்களின் தசை வலிமையும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. எதிராளியின் கில்லியை பிடிப்பதற்கான குறிக்கோள் கண்களின் கூர்மையும் ஒருமுகத்தன்மையையும் கூர்மையாக்குகிறது. நமது தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் என்பது வெறும் உடல் வலிமையை மட்டும் வளர்க்கும் விளையாட்டுகள் அல்ல, அவை நமது முன்னோர்களின் அறிவாற்றலையும் இயற்கையுடனான இணைப்பையும் அறத்தையும் வீரத்தையும் ஒருங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் கலைகளை கற்போம், தமிழ் பாரம்பரியத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.